குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.7ல 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட் பிரசன்ட் தேன்மொழிஸ் ஏஜ் இஸ் 5 years மோர் தேன் தட் ஆஃப் முரளிஸ் ஏஜ். அதாவது அட் பிரசன்ட்னா தற்போதைய வயது, ஓகேங்களா. பிரசன்ட்டில் தேன்மொழியுடைய வயசு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முரளியுடைய வயசை விட 5 வயசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே 2 பேரை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று தேன்மொழி, இன்னொன்று முரளி. அப்போ இவங்க 2 பேர் பேரையும் அதாவது வயசையும் நமக்கு தெரியாதுன்றதுனால அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். ஸோ என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, let தேன்மொழி's present age is equal to x years. இந்த பேர் கொடுக்கறதெல்லாம் ஆல்பபெட்டிக்கலோட T ஃபார் தேன்மொழி, M ஃபார் முரளி, TMன்னு கொடுத்துக்கலாம். அல்லது டிஃபால்ட்டாக எக்ஸ் ஒய் ஏபி அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ தேன்மொழியுடைய வயசை எக்ஸ்ன்னும் முரளியுடைய வயசை ஒய்ன்னும் வச்சுக்கிறோம். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா, தேன்மொழியுடைய வயசு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முரளியுடைய வயசை விட 5 ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய வயது. அப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேன்மொழியுடைய தற்போதைய வயது எக்ஸ் இயர்ஸ் என்க, அதே மாதிரி முரளியுடைய தற்போதைய வயது ஒய் இயர்ஸ் என்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன்மொழி அதாவது கிவன்னா கொடுக்கப்பட்டது தேன்மொழியுடைய வயசு, அதை நம்ம என்ன வச்சுருக்கிறோம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அது எப்படி இருக்குதுன்னா இஸ்ன்னா இஸ் ஈக்குவல் டு முரளியோடைய வயசு, அது என்ன இருக்குது ஒய், அதை விட 5 ஜாஸ்தியாக இருக்குதுன்னா ப்ளஸ் சிம்பிள் எடுத்து போட்டுடணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5 அப்படின்றத நோட் பண்ணி வச்சுட்டு ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். அடுத்தது கொஸ்டினில் என்ன லைன் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 years ago 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்ன ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயசு வந்துட்டு 15 அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 வயசு கம்மியாகும். தட் இஸ் 15ல் 5 போச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருடைய வயசு என்னவா இருந்திருக்குன்றதை எடுத்து எழுதிடணும். ஸோ அப்போ என்ன ஹெட்டிங் போடலான்னு பார்த்தீங்கன்னா, 5 years ago அதாவது 5 வருடங்களுக்கு முன்னாடி தேன்மொழியோடைய வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன்மொழிஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இருக்கிற வயசு எக்ஸ்ன்னா அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடினா -5. ஸோ எக்ஸ் -5 years. அப்போது முரளியோடைய வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரளியை ஒய்ன்னு வச்சுருக்கிறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வயசு ஒய் -5 yearsன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ அப்படின்னா விகிதம், ஃப்ராக்ஷனில் எழுதுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் ரேஷியோன்னு சொல்லுவோம். தேன்மொழியோடைய வயசும் முரளியோடைய வயசும் என்ன ரேஷியோவில் இருந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3:2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு யாருடைய வயசை கொடுத்துருக்குறாங்க தேன்மொழி, அடுத்தது யாருடைய வயசை கொடுத்துருக்குறாங்கன்னா முரளி. அப்போ இது தேன்மொழியோடைய வயசுக்கு உண்டான ரேஷியோ, இது பார்த்தீங்கன்னா முரளியோடைய வயசுக்கு உண்டான ரேஷியோ. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன்மொழியுடைய வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் -5. ரேஷியோன்னா ஃப்ராக்ஷன் பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். முரளியோடைய வயசு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய் -5 இஸ் ஈக்குவல் டு 3:2ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னா 3/2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடலாம். அவ்வளோதான். இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நார்மலாக நம்ம போடுற மாதிரி வரும். இந்த 2வை இங்கேயும் இந்த இதை இங்கேயும் எடுத்துகிட்டு போகிறோம். தட் இஸ் 2 into x -5 is equal to 3 into y -5. இப்போ இந்த 2 எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ் 2 5s are 10. அதே மாதிரி 3 into y is 3y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ் 3 5s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 15. இப்போது 2 இங்கே எக்ஸும் தெரியாது ஒய்யும் தெரியாது. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் 5ன்னு எடுத்துருக்கிறோம் இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம தூக்கி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போது 2 into எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் 5 ப்ராக்கெட்டில் எடுத்து போடணும். மீதி என்ன இருக்குது -10 is equal to 3y -15. ரீசன் என்ன, ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இந்த மாதிரி அக்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை தலைகீழ போட்டால் தட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதோடைய ஷார்ட் ஃபார்ம் சிம்பிள் ஃபார்ம், ஓகேங்களா. இப்போ 2வை உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 into y is 2y ப்ளஸ் 2 5s are 10. மீதி இங்கே என்ன இருக்குது -10 இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதுருங்க. இப்போது +10 -10 ஒரே நம்பர் ஆனால் ஆப்போசிட் சிம்பிள்ன்றதுனால கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது 2y இஸ் ஈக்குவல் டு 3y -15. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒய் இருக்குது இங்கேயும் ஒய் இருக்குது. இது 2y இது 3y, எது பெருசு 3y பெருசு. அதுக்கு உண்டான சிம்பிள் எதுவும் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம்.
பெரிய ஒய் ப்ளஸில் இருக்கிறதுனால அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த ஒய்யை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ இந்த நம்பரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போயிடும். அதாவது ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணிக்கிறோம், மீதி இருக்கிறத ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ -15 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +15. இங்கே ஆல்ரெடி 3y இருக்குது, இங்கே எதுவும் சிம்பிள் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ +2y அடுத்த பக்கம் போச்சுன்னா -2y. அப்போ 3yல 2y போச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா y is equal to 15. அதாவது இங்கே வர்றத இங்கே வர்றத இங்கே அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடாகவும் ரைட் சைடு லெஃப்ட் சைடாகவும் எழுதும்போது சிம்பிள் மாறாது. ஒரே ஒரு டேர்மை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் -15 மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன்னு போது +15. இதை நான் மொத்தமாக இந்த பக்கம் எடுத்து எழுதுறேன்னா சிம்பிள் மாறாது. ஸோ அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்ன கிடைச்சாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 15. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to y plus 5. நம்ம y என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ 15யும் 5யும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா x is equal to 20. நம்ம எக்ஸை யாருடைய ஏஜ்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழியுடைய ஏஜ்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம். அப்போது நம்ம எப்படி சொல்லலாம்? தேன்மொழிஸோடைய ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். ஸோ தேன்மொழிஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20 இயர்ஸ். அதாவது தேன்மொழியுடைய தற்போதைய வயது. ஒய்யை யாருன்னு வச்சுருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா முரளி. ஸோ அப்போது முரளிஸ் ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்யுடைய ஆன்சர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா முரளி. ஸோ எக்ஸ் தேன்மொழின்றதுனால தேன்மொழிக்கு அந்த ஆன்சரை போட்டுட்டோம். ஒய் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ அப்போ 15 இயர்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.